ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோகிலாவுக்கு கல்யாணத்துக்கு பார்க்கணும், அதுக்குள்ள இவளுக்கு என்ன அவசரம்? மா, நான் ஒண்ணு இவளுக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லலையே. படிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கல்யாணம். ஆனா இவ கதிர விரும்பும் போது எதுக்குமா வேற இடம் பார்க்கணும்? அந்த கதிர் தான் வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அத நிறுத்தி இவங்க கல்யாணத்தை எதுக்கு நடத்தணும்? அவன் கூட பரவாயில்ல மகா, வசதியான பொண்ணு கிடைச்சதும் தன்னோட வாழ்க்கைய பத்தி யோசிச்சு இவளை விட்டுட்டு போயிட்டான். அம்மாவுக்கு நல்ல பிள்ளை ஆயிட்டான். அவனை கூட ஒரு விதத்துல சேர்த்துக்கலாம். ஆனா இவளுக்கு தன்னை பத்தியும் அக்கறை இல்ல, நம்மள பத்தியும் அக்கறை இல்ல. இருந்திருந்தா இவ விஷத்தை குடிச்சிருப்பாளா? மா, நீ நினைக்கிற மாதிரி கதிர் பணத்துக்காகலாம் மேகனாவை கல்யாணம் பண்ணிக்கல. ஷோ மா, இப்போதைக்கு என்னால வெளிப்படையா எதுவும் சொல்ல முடியாது. கொஞ்சம் டைம் கொடு, உனக்கு எல்லாமே புரியும். கதிர் நல்லவனாவே இருந்துட்டு போகட்டும் மகா, ஆனா அவன் இவளுக்கு வேண்டாம். அந்த பொண்ணு மேகனாவோட அவனுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு. அந்த தைரியத்துல தானே அவன் இந்த வீட்டுக்கு வந்து இவளை மிரட்டிட்டு போறா. மா, அவன் மிரட்டினா நாம எதுக்கு பயப்படணும்? பயந்துதான் ஆகணும் மகா. ஏன்னா அவங்க பணக்காரங்க, அவங்க நினைச்சா எதையும் செய்வாங்க. மா, நான் சொல்றது கொஞ்சம் போதும் மகா, இதுக்கு மேல பேச்ச வளர்க்க வேணாம். இந்த கல்யாணத்தை பத்தி இதுக்கு மேல யாரும் இங்க பேசக்கூடாது. நான் சம்மதிக்க மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காது. மா, மா, அக்கா விட அகிலா, எதுவுமே இப்போதைக்கு பேச வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். அழாத. மகா, எதுக்கு இங்க திரும்ப வந்திருக்கோம்? எல்லாம் ஒரு முக்கியமான காரணமா தான் விஜய். மகா, இந்த விஷயத்த அண்ணனுக்கு சொல்லியாச்சா? தெரியாத விஜய், அவர்கிட்ட பொய் சொல்றது, சண்டை போடுறதெல்லாம் எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் எதுக்குன்னு யோசிச்சு பார்த்தா எதுவுமே எனக்கு பெருசா தெரியல. இப்படி ஒரு மர்டர் டிராப்ல கதிரை மாட்ட வச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் போது, ஆதாரத்தோட நம்ம எல்லா உண்மையும் நிரூபிக்கும் போது அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. அவர் புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், இப்போ நம்ம எதுக்கு இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம்? அதுதான் எனக்கு புரியல. கதிர் கொலை செஞ்சான்னு சொல்றாங்கல்ல, அது பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுல ஒருத்தன் செத்ததா சொல்றாங்கல்ல, அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைக்குமான்னு பார்க்க தான் வந்திருக்கோம். ஆமால, கொலை நடக்கலன்னா உயிரோட தானே இருக்கணும். சூப்பர் மகா, நீ எல்லாம் நல்லா படிச்சு ஒரு சிபிசிஐடி ஆபீசரா இருந்திருக்க வேண்டியவ. காலையில தான் வேலைக்கு வந்த, அதுக்குள்ள கிளம்பிட்ட? என் பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கு, மேனேஜர்ட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கேன். இப்ப போயிட்டு நைட் வந்துருவேன். சரி, போயிட்டு வா போ. சரிப்பா. ஐயா, ஒரு நிமிஷம். என்னையா? ஆமாங்க ஐயா, உங்களதான். நீங்க யாருன்னு தெரியலையே, என்னையா நிக்க சொல்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்களுக்கு உங்களோட உதவி வேணுங்க ஐயா. நீங்க இந்த பார்ல தான் வேலை செய்றீங்களா? ஆமா. நீங்க எதுக்கு அதை கேக்குறீங்க? ஒரு நிமிஷம் இருங்க. இவனை தெரியுமான்னு பாருங்க. இந்த பாருக்கு தான் அடிக்கடி வருவான். கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க ஐயா. இவனை எனக்கு தெரியறது இருக்கட்டும், நீங்க ஏன் இவனை பத்தி என்கிட்ட கேக்குறீங்க? ஐயா, நான் சொல்றத நீங்க யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல? மகா, இரு விஜய், சொல்லுங்க ஐயா. நான் விஷயத்த சொன்னா யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல? இல்ல, சொல்ல மாட்டேன். இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், ஆனா இவனை கொஞ்ச நாளா காணோம். இவன் பணக்கார வீட்டு பையன், அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்காம கொஞ்சம் ரகசியமா தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் அடிக்கடி இங்கதான் வருவான்னு தெரியும்.
என்னதான் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு இல்லையா, எப்படியோ போகட்டும்னு எப்படி விட முடியும் சொல்லுங்க. அதனால நாங்க எங்க பங்குக்கு ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம். ப்ளீஸ் சொல்லுங்கய்யா. அவனை எப்ப பாத்தீங்கன்னு ஞாபகம் இருக்கா? இவனை இந்த பார்ல பாத்திருக்கேன், ஆனா எப்ப பார்த்தாலும் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவன் கூட வர வேற யாரையாச்சும் பத்தி உங்களுக்கு தகவல் தெரியுமா? ஐயா கொஞ்சம் யோசிச்சு பார்த்து சொல்லுங்கய்யா. இவன் வீட்டுக்கு வராத நல்ல சாப்பாடு தண்ணி இல்லாம அவங்க அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க. இவன் கூட அடிக்கடி ஒரு பொண்ணு தான் வரும். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, அந்த பொண்ணு இப்பவும் இந்த பாருக்கு வருதா? ஆமா, இப்ப கூட பார்த்தனே. மகா, அந்த பொண்ணோட வண்டி தான். மகா, இந்த பொண்ணு தான். மகா, அவ போயிட்டு போறோம். மகா, வா சீக்கிரம் வண்டி எடுக்கலாம். ஆம் ஐயா, ரொம்ப தேங்க்ஸுங்க. ஆனா இந்த விஷயத்தை வேற யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நன்றி சரிம்மா. ஐயா. வண்டியை நிறுத்திட்டா விஜய்? ஆமாம்மா. உள்ள போலாமா? சரி. வா. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காத. நிறைய பணம் கிடைக்கும், லைஃப்ல செட்டில் ஆகலாம் நீ சொன்னதுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப பணம் இருக்கு, ஆனா லைஃப் எல்லாம் போயிடுவான்னு பயமா இருக்கு. நீயும் நானும் மீட் பண்ணி எத்தனை நாள் ஆகுது சொல்லு? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே தலைமறைவா இருப்ப? எங்கேயாச்சும் போயிடலான்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுன்னு சொல்ற. இதுக்கு மேல என்னால் வெயிட் பண்ண முடியாது. நான் இப்பவே உன்னை பார்த்தாகணும். முடியாது, நீ வா. எந்த பிரச்சனையும் வராது. வேற இடமே கிடைக்கல உனக்கு? பார்ல வச்சுதான் செய்யணுமா?